கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னன்னு பார்க்கும்போது, இத்தனை நாட்களாக உங்களுடைய உறவுகள் உங்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள், உங்கள் கூட பழகின நண்பர்கள், உங்கள் கூடவே இல்லை உங்களுடைய நட்பு என்று போர்வையில் சுற்றுகின்ற துரோகிகள் அத்தனை பேருமே உங்களை பயன்படுத்தினாங்க. ஆனால் நீங்கள் யாரையும் பயன்படுத்தலை. நீங்கள் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பாதை வழிகாட்டியாக தான் வாழ்ந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சுக்கிருக்க உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி கிடைக்க போகிறாங்க. நல்ல உறவுகள், அதாவது உங்களை பயன்படுத்தின உறவே என்ன பண்ணும், மனசு மாதிரி உங்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. திருமணமே நடக்கலை, திருமணம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உயர் அதிகாரிகள் உடைய ஆதரவும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் ஏற்றமும் சந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, ஹெல்த் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அசால்ட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதம் அப்படி இருக்கவே கூடாது. சின்ன விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறிடக்கூடாது. அதனால் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை. சின்ன சின்ன பாதிப்பு வந்தால் உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவரை நாடுவது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எங்கேயாவது வாக்கு கொடுக்குறீங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு கூட பிறந்த சகோதரிக்கோ அல்லது உங்கள் கூட இருக்க நட்புகளுக்கோ பெண்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக கொடுங்க. அதில் நிறைய காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இது பெண்களுக்கு வாக்கு கொடுக்குறதா கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். முடிஞ்சளவு வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இந்த மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மகாலட்சுமியை பிடிச்சிக்கோங்க. மகாலட்சுமி அன்னையை போய் வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமிக்கு ஒரு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. தாயாருடைய அனைத்து விதமான வைப்ரேஷனும் நீங்கள் தாமரைப்பூ வாங்கி கொடுப்பது மூலமாக உங்களுக்கு ஒரு இயற்கையாகவே தெய்வத்துடைய ஆசீர்வாதம், மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.